கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைய தின அனுதின மன்னா பகுதியில் ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்கலாம். தானியேல் 9வது அதிகாரம் 17வது 18வது வசனம். இப்பொழுதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியாருடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். உம்முடைய கண்கள் திறந்து எங்கள் பாழிடங்களை, உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உமது மிகுந்த இரக்கங்களை நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். இந்த வேளையில் இந்த வசனத்தை குறித்து ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. நேற்றைய தினத்திலே மன்றாட்டு ஜபத்தை குறித்து நெகேமியா ஏறெடுத்த ஜபங்களை நாம் பார்த்தோம். இன்றைய தினத்திலே தானியேல் கர்த்தருக்கு முன்பாக ஏறெடுத்த ஜபங்களை நாம் பார்க்கலாம். இந்த பகுதியில் தானியேல் ஜெபிக்கிறார், எங்கள் தேவனே, நீர் உமது அடியாருடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு. நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே இந்த வசனத்தை நம்முடைய நெருக்கங்கள், போராட்டங்கள், எல்லா வேதனைகள் மத்தியிலே நாம் மன்றாடி ஜெபிப்பதற்கான வாசலை கர்த்தர் திறந்தருளும்படியாக இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். உமது அடியாராகிய எங்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்க வேண்டும் என்று அவருடைய சமூகத்திலே தானியேல் கெஞ்சுகிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் கர்த்தருடைய சமூகத்தில் அவ்விதமாய் ஜெபிக்க வேண்டும். எதற்காக, என்ன காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில பாழாய் கிடக்கிற ஸ்தலங்கள், பாழாய் கிடக்கிற பகுதிகள், சத்துருவால் கெடுக்கப்பட்ட பகுதிகள், வருமானத்திலே, பொருளாதாரத்திலே இருக்கிற தரித்திரங்கள், குறைவுகள், கடன் பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள், சத்துருவின் போராட்டங்கள், மந்திர பில்லி சுனிய கட்டுகள், பாவ அடிமைத்தனங்கள், எப்பேற்பட்ட இடங்களாய் இருந்தாலும் எல்லா பாழாய் கிடக்கிற பகுதிகளை குறித்து நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அவரிடத்துல போராடி ஜெபிக்கிறவர்களாய், கெஞ்சி ஜெபிக்கிறவர்களாய், மன்றாடி ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த பகுதியில் தானியேல் அவர்களுடைய தேசத்துக்காக, அவர்களுடைய ஜனங்களுக்காக, அவர் இரக்கத்துக்காக, கர்த்தருடைய இரக்கம் வேண்டும்படி அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகளுக்காக நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். யார் யார் இப்பேற்பட்ட பிரச்சனையில் இருக்கிறோமோ, இந்த வசனத்தை, இந்த 17வது 18வது 19வது 3 வசனத்தை நாம் உண்மையாய் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வாசல்களை திறக்கிறவராயிருக்கிறார். இந்த பகுதியில் பாழான ஸ்தலங்கள் கட்டுவிப்பதற்காக கர்த்தருடைய இரக்கத்தை கேட்டு ஜெபிக்கும் பொழுது அப்பொழுது உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். பாழாய் கிடக்கிற இடங்களிலே கர்த்தருடைய முக பிரகாசம் வருமானால் அந்த பாழாய் கிடக்கிற இடங்கள் சரி பண்ணப்படும். பாழாய் கிடக்கிற பொருளாதார நிலைமை சரிப்படுத்தப்படும். பாழாய் கிடக்கிற சரீர பலவீனங்கள் சரிப்படுத்தப்படும். சுகம், ஆரோக்கியம் உண்டாகும். பாழாய் கிடக்கிற குடும்பத்தின் சமாதானம் சரி பண்ணப்படும். அநேக குடும்பத்திலே பிரச்சனைகளும் போராட்டங்களும், அநேக குடும்பத்திலே கோபங்களும், எரிச்சல்களும், பகைகளும் இந்த நாளிலே சத்துரு விதைத்து கொண்டிருக்கிறான். இந்த பாழாய் கிடக்கிற காரியங்களை கர்த்தர் மாற்றி சமாதானத்தை நம்முடைய குடும்பங்களிலே நதியை போல புறப்பட பண்ண அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். நாம் இந்த 19வது வசனத்திலே ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உமது நிமித்தமாய் அதை தாமதியாமல் செய்யும் என்று தானியேல் கர்த்தருடைய சமூகத்தில் மன்றாடுகிறார். நம்முடைய ஜெபமும் அப்படிதான் இருக்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்களுக்காக, பிரச்சனைகளுக்காக தாமதித்த நாட்கள் போதும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் மன்றாட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தாவே தாமதிக்காமல், இனிமேலும் தாமதிக்காமல் தீவிரமாய் என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் விடுதலையை செய்ய இறங்கும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் விடுதலை தரவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அதே போல
உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்திற்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே. இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், நமக்கும், நம்முடைய குடும்பத்தின் மேல, நம்முடைய பிள்ளைகள் மேல, நம்முடைய தலையின் மேல கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் நாம் மன்றாடி ஜெபிக்கும் பொழுது, நாம் கூப்பிட்டு கர்த்தருடைய சமூகத்துல கெஞ்சி கர்த்தருடைய சமூகத்துல மன்றாடும் பொழுது, பாழாய் கிடக்கிற பட்டணங்களை, பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை, பாழாய் கிடக்கிற பகுதிகளை, பாழாய் கிடக்கிற பொருளாதாரத்தை கர்த்தர் மாற்றும்படி மன்றாடும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்தில் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். இந்த இடத்துல தானியேல் ஜெபிக்கும் பொழுது, அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே காபிரியேல் தூதன் அவர் ஜெபிக்கிற இடத்துக்கு வருகிறார். இன்று நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகளை மாற்ற கர்த்தர் நமக்காக தூதரை ஆயத்தப்படுத்தி அனுப்புவார். நம்முடைய வாழ்க்கையில விடுதலையை கொடுக்க, ரட்சிப்பை கொடுக்க, சூழ்நிலையை மாற்ற நமக்காக தூதர்களை அனுப்ப அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு ஆவியானவர் பேசியிருப்பார் என்றால், கர்த்தருடைய வசனத்தின்படி இந்த சிறையிருப்புகள் மாற இந்த 2-3 வசனங்களை நாம் அறிக்கையிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து மன்றாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வரப்போகிற ரட்சிப்பை, விடுதலையை நாம் காண முடியும். கர்த்தர் பெரியவர். அவரால் செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அவரால் எல்லாம் ஆகும். எல்லா சிறையிருப்புகளை திருப்ப அவரால் முடியும். நாம் நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய சூழ்நிலைகளுக்காக மனிதரை நாடி போகாமல் நாம் தேவனை நாடி போகிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த நாளிலே சவுல் தவறு செய்த போது, மனிதரிடத்துல விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் அவனை புறக்கணித்தார். தாவீது பெரிய துணிகரமான தவறுகளை பண்ணும் பொழுதும் அவர் தன்னை எச்சரித்த நாத்தான் வேலை நோக்கி முறையிடாமல், நாத்தான் வேலை நோக்கி அவர் கெஞ்சாமல், அவர் முகம் திருப்பி கர்த்தருடைய சமூகத்தில் கெஞ்சி கதறி மன்னிப்புக்காக, இரக்கங்களுக்காக, விடுதலைக்காக, ரட்சிப்புக்காக அவர் கர்த்தரை நோக்கி மன்றாடி கொண்டிருந்தார். இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் மனிதர்களை தேடி, மனிதர்களை சார்ந்து, மனிதர்களுடைய நம்பி நாம் போகாதபடி நாம் கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவர்களாய், கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய வாயின் வார்த்தையிலிருந்து, சிந்தனையிலிருந்து, உணர்ச்சியிலிருந்து ஜெபிக்காமல் இருதயம் உடைக்கப்பட்டவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் மன்றாட வேண்டும். இப்பேற்பட்ட மன்றாட்டின் ஜெபம், இப்பேற்பட்ட ஒரு உண்மையுள்ள கருத்தான ஜெபம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நமக்கு நன்மைகளை கொண்டு வர அது பெரிய பலனுள்ளதாய் மாறும். இந்த நாளிலே இந்த வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஜெபிக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். God bless you.